இங்க ஒரு திருடன் தன்னோட நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்க போறான். அங்க போய் பார்த்தாச்சுன்னா வாட்ச்மேன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அதை பாக்குற திருடனும் அவர் பக்கத்துல போய் பார்க்க, ஆனா அந்த வாட்ச்மேனும் இவங்க முகமூடிய பார்த்துட்டு அதுலயே மயங்கி விழுந்துடுறாரு. இதை பாக்குற முகமூடி போட்டவரும் மயக்க மருந்து ஸ்ப்ரே ஆயிட்டு வந்தோம் பிரோஜனம் இல்லாம போச்சுன்னு சொல்லி அங்க இருந்து போறாங்க. உள்ள போறவங்க அங்க இருக்கிற லாக்கர்ல நகையும் பணத்தையும் அட்டையை போட்டுட்டு அங்க இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா ஒருத்தர் ஜர்க்கின மாட்டிக்கிட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்கிறாரு. உடனே திருடனும் நம்மளே மாதிரி உணவு திருட தான் வந்திருக்கிறான், அதனால இவங்கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சுன்னு சொல்லி ஒண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. ஆனா அந்த நபரோ இவங்களை ஓட விடாம இவங்க காலிலேயே ஒரு உத கொடுக்குறாரு. அடுத்த நிமிஷமே பார்த்தாச்சுன்னா இவங்க கட்டுல இருந்து கீழே விழுறாங்க. பார்த்தா இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே இந்த திருடனோட கனவு. இவன் கீழே விழுந்ததுல பயந்து போன நண்பர்களோ அதே சேடமணி தானே வந்து உன்னை தடுத்தான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் ஆமா அவனே தான், நான் பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு வெளியில வரும்போது சரியா வந்து என்னை தடுத்துடுறான்னு சொல்றான். உடனே நண்பர்களோ அப்போ உன்னோட மரணமும் அவங்க கையால தான் நடக்க போகுதுன்னு சொல்ல, மரணம்ன்றது எல்லாருக்கும் ஒரு நாள் நடக்க தான் செய்யும், அதுக்கு முன்னாடி மூவி டைப் அப்ல நான் ஒரு பேங்கை கொள்ளையடிக்கணும்னு சொல்றான். அதுக்கு நண்பர்கள ஒருத்தனும் நம்ம காப்பி போட்டு குடிக்கிறதுக்கு பால் வாங்கே நம்ம கிட்ட காசு இல்ல, நம்ம எங்க மூவி டைப் அப்ல திருடுறதுன்னு சொல்லி கேட்க, உடனே திருடணும் அதனால தான் இன்னொரு பிளான் வச்சிருக்கிறேன், இன்னையில இருந்து நம்ம சின்ன சின்ன திருட்டா பண்ண போறோம், அதுவும் யாருக்கிட்டையும் மாட்டாம. நண்பர்கள்ல ஒருத்தன் அது எப்படி நம்ம யாருக்கிட்டையும் மாட்டாம திருடுறதுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவனும் நம்ம மொத்தமா நம்மளோட ஸ்டைலையே மாத்தணும், அது மட்டும் இல்லாம நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலையும் மாத்தணும், அப்படின்னாதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு சொல்றான். அதை கேட்கிற நண்பனும் அங்க இருக்கிற கண்ணாடியை பார்த்துட்டு எந்த வழியா பார்த்தாலும் நம்ம மூஞ்சில ஒரு திருட்டுக்களை அப்படியே தெரியுது, நாம எப்படி யாருக்கிட்டையும் மாட்டாம திருடுறதுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் நம்ம இன்னையில இருந்து ஐடில வேலை செய்யற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லா ஏரியாவும் சுத்தி பார்ப்போம், யாரு வீட்டுல ஆளு இல்லையோ அந்த வீட்டுல நைட்டு போய் திருடுவோம்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாளே ஹீரோவும் ஐடில வேலை செய்யற மாதிரி ரோட்ல போய்கிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு வயதானவர் எனக்கு லிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்க, உடனே அவரோட கழுத்துல இருக்கிற செயின் எல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு மதிப்பீட போட்டு அவரையும் வண்டியில ஏற்றிக்கிறான். அந்த பெரியவரோ இவன் வண்டியில ஏறினதுல இருந்து இவன் திருடுன்னு தெரியாம இன்னையில இருந்து என் பையன் கல்யாணத்துக்காக நான் அமெரிக்கா போயிருவேன், நான் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும், என் வீடு பூட்டியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பத்திரிக்கையும் கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவனும் அடிச்சதா லக்குன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரியே ஒரு வீடு புகுந்து திருடிடுறான். அடுத்த நாளே அவர் வீட்டுல வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாருன்னு சொல்லி கேட்க, அவரோ அதை போய் நல்ல பையன், என்னோட பையன் வயசு தான், அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை பாக்குற திருடனும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அப்படியே சில நாட்களாவே நிறைய திருட்டம் பாக்குறான். அப்படியே இவனோட கனவான பேங்க் ராபரிக்கும் போறான். பேங்க்குள்ள போறவன் தன்னோட கனவுல பார்த்த மாதிரி லாக்கரை பாக்குறான். லாக்கரை உடைச்சு பார்த்தா உள்ள நகை இருக்குது, அதை எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வெளியில வரான். எதிரில் பார்த்தாச்சுன்னா அதே சேடமனோ வந்து நிற்கிறாரு. இந்த வாட்டி சேடமனோ தன்னோட முகத்தை காட்டுறாரு. பார்த்தா இந்த ஏரியா எஸ்ஐ தான் இந்த சேடமனா வந்திருக்கிறாரு. எஸ்ஐயோ திருடனை பார்த்து சில நாட்களாவே உன்னை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், உன்னோட நடவடிக்கையே சரியில்லை, அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணி இங்க வந்தேன், பார்த்தா நீ ஒரு பேங்க் ராபரியில சம மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்கிற திருடனும் இந்த வாட்டி இவர்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர் அங்கிருந்து தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறான். இந்த ஒரு காரை எடுத்துக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கிறான். பின்னாடி எஸ்ஐயும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல எஸ்ஐ அவரோட காரை வச்சு இந்த திருடனோட காரை இடிச்சிடுறாரு. அதுல எஸ்ஐக்கும் அடிப்படுது, திருடனுக்கும் அடிப்படுது. பார்த்தா ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா கிடக்குறாங்க.